ஒருவருடைய மனம் ஆழ்ந்த சமாதி நிலையில் தியான நிலையில் இருக்குமானால் அவருடைய உடல் மட்டுமல்ல, அவரை சுற்றி வருபவர்களுடைய உடலையும் அது சமச்சீராக்குகின்றது. அப்படிங்கிறதான் இந்த தியான சிகிச்சையினுடைய பொருள், தத்துவம், பிலாசபி, சயின்ஸ். நாமெல்லாம் நினைக்கிற மாதிரி நாம தனித்தனி தீவுகள் கிடையாது. தனித்தனி தீவுகள்னா பல பேர் என்கிட்ட கேட்கறது உண்டு, சாமி நான் தியானம்னா எனக்கு நல்லாகும், அது நம்பிக்கை இருக்கு, நான் தியானம்னா எனக்கு சுற்றி இருக்கவங்க நல்லாக முடியுமான்னு கேட்கறது உண்டு. நாம தனித்தனி தீவுகள்னா மட்டும்தான் நம்ம தியானம் நம்மை மட்டும் பாதிக்கும். நீங்கள் உணர்ந்தாலும் உணராவிட்டாலும், தெரிந்து கொண்டாலும் தெரிந்து கொள்ளாவிட்டாலும், நாம் எல்லோருமே ஆழமாக இணைக்கப்பட்டிருக்கின்றோம். அதனால ஒருவருடைய சக்தி அவரை சுற்றி வருகின்ற எல்லாரையும் பாதிப்பதும் அவர்களையும் மேம்பட்ட சக்திக்கு கொண்டு வருவதும் சத்தியம். ஒண்ணும் இல்லை, டிப்ரெஸான ஒரு 10 பேரை டெய்லி நீங்க பாருங்க, நீங்க என்ன ஆவீங்க? டிப்ரெஸ் ஆயிடுவீங்க. அதே மாதிரிதான் ஆனந்தமான ஒருத்தரை பார்த்து அவர்கிட்ட போனோம்னா நமக்குள்ளும் அந்த ஆனந்தத்தின் விதை துவப்படுகின்றது. எந்த சக்தியுடைய மனிதரும் நீங்கள் அணுகுகிறீர்களோ அந்த சக்தி உங்களுக்குள்ளும் பாய்கின்றது. துக்கமான டிப்ரெஸான ஒருத்தர் அணுகும் பொழுது அதே சக்தியை நீங்கள் வாங்கிக் கொள்வீர்கள். ஆனந்தமயமான இனிமையான ஒருவரை அணுகும் பொழுது அந்த சக்தியை உங்களுக்குள் வாங்கிக் கொள்கின்றீர்கள். ஒரு ஞானியின் அருகில் செல்லும் பொழுது அந்த சக்தியை உங்களுக்குள் வாங்கிக் கொள்கின்றீர்கள். வாங்குகிற சக்தி உங்களுக்குள் மலர்வதுதான் தியான சிகிச்சையாக மலர்கின்றது.